ஹலோ விபஸ், வெல்கம் டு திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரெயின் டிக்கெட் வந்து நார்மலாக நம்ம ரயில் ஒன் ஆப் அப்புறம் ஐஆர்சிடிசி ரெயில் கனெக்ட் ஆப்பில் வந்து புக் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் கூகுள் க்ரோமில் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போது நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் புக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் மொபைலில் கம்பேர் பண்ணுறப்போ லேப்டாப்பில் புக் பண்ணீங்க அப்படின்னா டிக்கெட்லாம் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ இப்போ வந்து கூகுளில் எப்படி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைப் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆன உடனே இதில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் ஜூலை 1லேருந்து ஆதார் வந்து மேண்டேட்ரியாக வந்து அத்தன்டிகேட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படிலாம் நம்ம இந்த ஆதார் வந்து அத்தன்டிகேட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட்டுன்ற ஆப்ஷனில் போய்ட்டு அத்தன்டிகேட் யூஸர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அது கேட்டு அது ஓடிபி வந்த பிறகு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஆதார் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி எல்லோரும் வந்து செக் பண்ணியிருக்கணும், அப்போ டிக்கெட் வந்து நம்ம போட முடியும். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஓகே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஐஆர்சிடிசி யூசர் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ நான் என்னோடய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு அதுக்கப்புறம் கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேப்சா போட்ட பிறகு நான் சைன்இன் கொடுக்குறேன். இப்போ சைன் கொடுத்தோடனே என்னோடய பேஜ் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நேம் இருக்குது பாருங்கள், வெல்கம் கோரின் போது அந்த யூசர் ஐடி பக்கத்தில் இந்த வெரிஃபைட் சைன் வந்து இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் வெரிஃபைட்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்படி காமிச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆதார் வந்து வெரிஃபைட் ஆகிருக்கு அப்படின்ற மீனிங். அண்ட் இது எப்படி வந்து நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி மை அக்கௌண்ட்டில் போயிட்டு இந்த அத்தன்டிகேட் யூசர்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஆதார் வந்து அத்தன்டிகேட் ஆகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து யுவர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லி அத்தன்டிகேட்டட் வித் ஆதார் இந்த ஆப்ஷன் வந்து காட்டுது. சப்போஸ் நீங்கள் ஆதார் வந்து வெரிஃபை பண்ணல அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்த பிறகு அந்த ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அத்தன்டிகேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் வந்து அத்தன்டிகேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மெயின் பேஜுக்கு வந்து வந்துடுறேன். இப்போ மெயின் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சம் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலெட் யூஸ் பண்ணி புக் பண்ணுவாங்க. சம் யூசர்ஸ் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி புக் பண்ணுவாங்க. சப்போஸ் வேலெட் யூஸ் பண்ணி புக் பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதில் போய்ட்டு டெபாசிட் வேலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேலெட்டில் வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். இப்போ ஆல்ரெடி என்னோடய வேலெட்டில் வந்து 492 இருக்குது. சப்போஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு 500 கொடுக்குறேன். இங்கேயும் ஒரு கன்ஃபார்ம் அமௌண்ட்டில் வந்து 500 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் யூபிஐ யூஸ் பண்ணி நான் இப்போ யூபிஐலையும் நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நெட் பேங்கிங்லேயும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகி இந்த வேலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். அந்த வேலெட் ஆட் ஆன பிறகு இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அதேமாரி இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 100 ருபீஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டெசிமல் வந்து நாட் அலோடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வேலெட் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் லிஸ்ட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ மாஸ்டர் லிஸ்ட் நீங்கள் அப்டேட் முக்கியமாக டிக்கெட் புக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு மை ப்ரொஃபைலில் போகிறேன். மை ப்ரொஃபைலில் போய்ட்டு ஆட் ஆர் மாடிஃபை மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்க, அது வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்டர் பண்ணுறேன். இதில் நேம் கேட்குது அண்ட் என்னோடய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. ஸோ ஜெண்டர் கேட்டிருக்கு. அப்புறம் பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோ சாய்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அண்டு சர்வீஸ் செலக்ட்
செலக்ட் சர்வீஸ் கேட்ரிங் சர்வீஸ் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது வந்து எதுக்குன்னா ஃபுட் ஏதாவது வேணுமா அப்படின்ற ஒரு மீனிங் தான். உங்களுக்கு வந்து ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னா நோ ஃபுட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஐடி டைப் வந்து நாட் நெசசரி. பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஐடி ப்ரூஃப் கொண்டு போனால் போதும். இப்போ வந்து தேவையில்லை, அதனால் நான் வந்து இதை கொடுக்கல. ஜஸ்ட்டு கிவ் சப்மிட் வந்து கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்தோடனே இங்கே பாருங்கள் பேசஞ்சர்ஸ் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வருது. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சேவ்டு பேசஞ்சர்ஸ்ன்னு போட்டு என்னோடய நேம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகலாம். இப்போ இங்கே கீழே ட்ரெயின்ஸில் புக் டிக்கெட்னு இருக்குது. நான் புக் டிக்கெட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வருது. இப்போ ஃப்ரம்ன்ற இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ஊர்லேருந்து நம்ம போகிறோம் அப்படின்றது ஃபில் பண்ணுறேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை கொடுக்குறேன். இங்கே டூன்ற ஆப்ஷனில் வந்து நம்ம எங்கே போகிறோமோ அந்த ஆப்ஷன். இப்போ திருக்கோயிலூர்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2 செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டை நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நாளைக்கு வந்து நான் புக் பண்ணுறேன். 3 கொடுக்குறேன், 3 ஆகஸ்ட் வந்து கொடுக்குறேன். அதேமாரி கிளாஸஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம ஆல் கிளாஸஸ் கொடுத்தாலே அது எல்லா கிளாஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறப்ப காட்டும். இப்போ நான் பர்டிகுலராக இந்த ஒரு கிளாஸஸ் வந்து இப்போ ஸ்லீப்பர்னு செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஸ்லீப்பர் மட்டும் தான் காட்டும். ஸோ இப்போ நான் ஆல் கிளாஸஸ்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோட்டாஸ், அதாவது நம்ம ஜென்ரல் கோட்டாவில் புக் பண்ணுறோமா, இல்லை லேடிஸ் ஆர்ட்ஸில் லேடிஸ் கோட்டாவில் புக் பண்ணலாம். அதேமாரி லோவர் பர்த் சீனியர் சிட்டிசன் பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த லோவர் பர்த் சீனியர் சிட்டிசன் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த லோவர் பர்த்து இந்தமாரி கோட்டாவில் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அதேமாரி டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் இந்த டிசபிலிட்டி கிளிக் பண்ணலாம். இப்போ ரயில்வே எம்ப்ளாயிஸாக இருந்தால் டியூட்டி பர்சன் வந்து கிளிக் பண்ணலாம். தக்கலாக இருந்தால் தக்கல், ப்ரீமியம் தக்கலாக இருந்தால் தக்கல். அதேமாரி உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி அதுக்கப்புறம் இங்கே 4 ஆப்ஷன் வந்து இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி கன்செஷன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ டிசபிலிட்டி பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அந்த கன்செஷன் வந்து உங்களுக்கு அவைல் பண்ணணும் அப்படின்னா அந்த ரயில்வேலேருந்து ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க டிசபிலிட்டி பர்சனுக்கு. அந்த ஐடி கார்டு வந்து மேண்டேட்டாக கொண்டு வரணும். அதேமாதிரி இப்போது எஸ்கார்ட் பேசஞ்சர்ஸ், அதாவது இந்த டிசபிலிட்டி பீப்புள் கூட ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் எஸ்கார்ட் பேசஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடென்டி கார்டு வந்து புக்கிங் அப்போ வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி கன்செஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் வித் டேட். இப்போ வந்து நான் 3rd அன்றைக்கி நான் புக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் 3rd போட்டு நான் வந்து சர்ச் கொடுக்குறேன். எனக்கு 3rd அன்றைக்கி என்னென்ன ட்ரெயின் இருக்கோ அது மட்டும் தான் காட்டுங்க பாருங்கள். 3rd வந்து என்ன ட்ரெயின் இருக்கோ அதான் காட்டுது. அடுத்ததும் பார்த்திங்கன்னா 3rd ஆகஸ்ட் என்ன ட்ரெயின் இருக்கோ அதான் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இப்போ நான் வந்து 2 தான் இங்கே வந்து நான் நாளைக்கு 3rd வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃப்ளெக்சிபிள் வித் டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த 3rd அன்னைக்கு மட்டும் இருக்க ட்ரெயின்ஸ் வந்து காட்டாது. எனக்கு வந்து மற்ற நாளில் இருக்க ட்ரெயின்ஸும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளெக்சிபிள் வித் டேட் வந்து அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ மற்ற நாள் ட்ரெயின்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து காட்டும். இப்போ நான் ஃப்ளெக்சிபிள் வித் டேட் கொடுத்து நான் சர்ச் கொடுக்குறேன். இப்படி சர்ச் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ 3rd அன்னைக்கு உள்ள ட்ரெயின்ஸும் மேலே நமக்கு வந்திருக்கு. இங்கே 3rd அன்னைக்கு ஒரு ட்ரெயின், இங்கேயும் 3rd அன்னைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதேமாதிரி ஆல்டர்னேட் ட்ரெயின்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்றதையும் காட்டுது. ஸோ இதுக்கு தான் அந்த மீனிங். ஃப்ளெக்சிபிள் வித் டேட் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் வந்து இருக்கிற ட்ரெயின்ஸு வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள் வித் டேட் ஆப்ஷன். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் வித் அவைலபிள் பர்த். இப்போ நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ட்ரெயின்ஸ் வித் அவைலபிள் பர்த் கொடுத்து சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பர்த் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயின்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து காட்டும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி ரயில்வே பாஸ் கன்செஷன். இப்போ ரயில்வே எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரயில்வே டிக்கெட் வந்து அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன். இப்போ நான் நார்மலாக வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன். அதேமாரி நாளைக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் கிளாஸஸ் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து ஜென்ரலில் தான் புக் பண்ண போகிறேன். இது வந்து தக்கலோ இல்லை வேறு ஏதோ கிடையாது. அதனால் ஜென்ரல்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே சர்ச் ஆப்ஷன் வந்து சர்ச் கொடுக்குறேன். இப்படி சர்ச் கொடுத்தோடனே எனக்கு வந்து என்ன ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காட்டுது. இப்போ அம்மணி எக்ஸ்பிரஸ் அண்ட் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் 2 காட்டுது. இப்போது நமக்கு தெரியும், இப்போ ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஃபார்மேட்டில் தான் இருக்குது. 15:45னா 3:45க்கு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி திருக்கோவிலூருக்கு 16:14, அதாவது 4:14க்கு ட்ரெயின் வந்து ரீச் ஆகுது ஈவினிங். ஸோ இது மாதிரி தான் இந்த ரயில்வே ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா 24 hours ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் வந்து அவைலபிள் பார்த்திங்கன்னா செகண்ட் சிட்டிங் இருக்குது, ஸ்லீப்பர் இருக்குது, AC 3 டயர் இருக்குது. இப்போ நான் வந்து செகண்ட் சிட்டிங் வந்து சூஸ் பண்ணுறேன்.
செகண்ட் சிட்டிங் சூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3rd ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 4ல் இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆகஸ்ட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் 118 டிக்கெட்ஸ் வந்து காட்டுது. ஸோ இப்போ நான் இந்த ஆகஸ்ட் 5 இந்த 118 டிக்கெட்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். கொடுக்குறப்போ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து 3rd ஆகஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. பட் நான் வந்து 5th ஆகஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நான் உங்களுக்கு புக் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறேன். அதனால் நான் வந்து எஸ் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணும். இந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் நான் ஆல்ரெடி மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணதால எனக்கு இங்கே பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு காட்டுது. சப்போஸ் நான் அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நார்மல் டிக்கெட்டுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம டைப் பண்ணிக்கலாம். பட் டக்க டிக்கெட்டாக இருந்துச்சா நீங்கள் இந்த மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த 1 கிளிக் தான். பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்க, 5 வயசு கீழே குழந்தைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்த் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பர்த் வேணும் அப்படின்னா ஆட் இன்ஃபேண்ட் வித் பர்த் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இன்ஃபேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த இன்ஃபேண்ட் வந்து நீங்கள் உங்கள் கூடயே படுக்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆட் இன்ஃபேண்ட் வித் பர்த் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணலனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் பிஸ்னஸ் ட்ராவல் யாராவது பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் ப்ரிஃபரன்ஸில் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் புக் ஒன்லி கன்ஃபார்ம் பர்சன் அலாட்டட் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ கண்டிப்பாக இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஆட்டோ அப்கிரேட் ஆக சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த இப்போ ஏசி ஸ்லீப்பரில் சீட் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து போகலாம். அதனால் இது வந்து அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். புக்கு இஃப் கன்ஃபார்ம்டு பர்த்ஸ் ஆர் அலாட்டட் இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு கன்ஃபார்ம்டு பர்த்ஸ் இருந்தால் மட்டும்தான் புக் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு, அதனால தான் இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ட்ரெயினில் வந்து முன்னாடி நீங்கள் கோச் நம்பர் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த கோச் நம்பர் வந்து போட்டிங்கன்னா அந்த கோச்சில் இருக்க சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இதையும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸ், உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் கொடுக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமான விஷயம். இதில் வந்து நீங்கள் ஐஆர்சிடிசி வேலெட்லேருந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அதில் வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து 15 rupees + GST இருக்கும். இல்லை இப்போ நான் யூபிஐயில் வந்து கூகுள் பே, ஃபோன்பேயில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees + GST இருக்கும் யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் அவைலபிள் இந்த சீட்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் காட்டுது. ஸோ நம்ம பேசஞ்சர் டீட்டெயில்ஸும் காட்டுது. கீழே வந்து கேப்சா வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேப்சா வந்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணணும். வந்து இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிவிட்டு என்டர் பண்ண பிறகு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன் வந்து காட்டுது. ஐஆர்சிடிசி ஐபே, மல்டிபிள் பேமெண்ட் சர்வீஸ், பிம் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐஆர்சிடிசி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சுருக்கவங்க அப்படின்னா நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் சர்வீஸ் ஆப்ஷனில் நிறையா டீட்டெயில்ஸ் வந்துருக்கும். கிரெடிட் கார்ட்ஸு, அப்புறம் நெட் பேங்கிங்கு, வேலெட் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதால நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக உள்ள போகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அமேசான் பேயில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து பே யூஸிங் பேம், அதாவது ஃபோன்பே, கூகுள் பேயில் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் கேட்குது. இப்போ நான் இந்த செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நான் பே அண்ட் புக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இந்த ஸ்கேன் வந்து காட்டுது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபோன்பேயில் ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த கியூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்மாக புக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த யூபிஐன்னு ஒரு ஆப்ஷனுக்கு இது எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறப்போ அந்த யூபிஐ ஐடி மட்டும் கேட்கும். இந்த யூபிஐ ஐடி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஃபோன்பேலே போய்ட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லோட் ஆகி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. ஸோ முன்னாடி வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் படி நம்ம எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஸ்டெப் வந்து வெளியே வந்திருக்கேன். பிகாஸ் நான் பேமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்னோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணி இருக்குது, அதனால் நான் வேலெட்லேயே வந்து நான் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம பீம் ஆர் யூபிஐ வந்து கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே த்ரூ கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு இந்த வேலெட்டில் வந்து நம்ம பே பண்ணுறதால இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ சேம் இந்த டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ அவைலபிள்னு காட்டுது. அதேமாரி நான் இப்போ வந்து இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன்.
இப்போ கண்டினியூ கொடுத்தவொடனே இங்கே பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்து இந்த நம்ம வேலெட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து காட்டுது. ஐஆர்சிடிசி வேலெட்னு போட்டு 492.30. ஸோ இந்த வேலெட்டில் வந்து எனக்கு மணி இருக்குன்றதால இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷனலாக வந்து 10 rupees + GST வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் பே அண்ட் புக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தவொடனே பாருங்கள் டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கரண்ட் ஐஆர்சிடிசி வேலட் பேலன்ஸ் வந்து 492 இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 74.90. இது இவ்வளோ வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படின்றதையும் அண்ட் ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் இந்த 74 போயிடுச்சுன்னா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 10+ GSTயும் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி புக்டு டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டுது. நமக்கு சீட் நம்பர் கொண்டு வந்திருக்கு பாருங்கள் கன்ஃபார்ம்டு D227. நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸும் வந்து கொடுக்கல. ஸோ இப்போது நான் விண்டோ சீட்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு விண்டோ சைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். பட் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, அதனால் எந்த மிடிலாக கூட இருக்கலாம் இல்லை சைடில் கூட இருக்கலாம். ஸோ D227 வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பாருங்கள். இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த காப்பி வந்து மெயிலில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மெயிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம புக் பண்ண டிக்கெட் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் போயிட்டு இங்கே மை ப்ரொஃபைல்னு இருக்குது, இந்த மை டிரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ மை அக்கௌண்ட்டில் போயிட்டு மை டிரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மை டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா புக்டு டிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புக் பண்ணியிருக்க டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷோ ஆகும். நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். எந்த கோச், என்ன பர்த், அப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் இது எல்லாமே காட்டும். அண்ட் இதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. சப்போஸ் நீங்கள் வந்து போர்டிங் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போர்டிங் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வேணும் அப்படின்னா கெட் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டிக்கெட்டை வந்து நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது கேன்சல் டிக்கெட். ஸோ நான் வந்து முழுக்க உங்களுக்கு எப்படி புக் பண்ணணும் இந்த க்ரோமில் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த கேன்சல் டிக்கெட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாது. நான் கிளிக் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். நம்ம இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கேன்சல் டிக்கெட் அப்படின்னு கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நம்ம எங்கேருந்து எங்கே புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் அதுக்கப்புறம் கேன்சல் வந்து கொடுக்குறேன். கொடுத்தவொடனே do you want to process the cancellation ரெக்வஸ்ட்னு கேட்கும். நான் எஸ்ன்னு வந்து கொடுக்குறேன். ஸோ ஓகே இப்போ எஸ்என் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அந்த பிரிண்ட் உங்களுக்கு கேன்சலான ரெசிப்ட் வந்து பிரிண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பிரிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்தமாரி ரயில்வே அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணலாம். தக்கா டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதேமாரி 2 ஆப் வந்து கம்பேர் பண்ணி ரயில் ஒன் பெஸ்ட்டாக இல்லை ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் வந்து பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி நம்ம தக்கா டிக்கெட் புக் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். அந்த 11 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி தக்கா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு ரிப்ளை வீடியோ மாதிரி போடுறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.